ஸோ 2026 பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் கிரைம் ட்ராமா எடுக்கப்பட்ட நெமிசிஸ் அப்படின்ற வெப் சீரிஸை இப்போ தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸில் உங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடுமே 15 நிமிஷம் கிட்ட வந்துருது. சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. இதுல முதல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப்ல இப்படியாவது ஒரு கேங்கை பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த கேங் பார்த்தீங்கன்னா பக்காவான பிளான் போட்டு அங்க இருக்கிற மில்லியனர்ஸ் பழத்தை பார்த்தீங்கன்னா கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா அந்த கேங் மூலியமா வந்துட்டு இறந்து போயிருப்பாரு. ஸோ அவங்களை எப்போ பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த கேங்கோட லீடர் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு இடத்துல ஒரு சில தப்பான விஷயங்கள் பண்ண போய் இவங்க ஒரு 2 பேரை பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவம்லாம் என்ன, கடைசியா அந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த கேங்கை பிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா நெட்ஃபிளிக்ஸ்ல வரக்கூடிய வெப் சீரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்கிங் எல்லாம் வந்துட்டு அருமையா இருக்கும். மெயினா இந்த சீரிஸ் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல தான் போகும். பட் இருந்தாலுமே அந்த மேக்கிங்ல கலர்ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையா இருந்துச்சு. ஸ்டோரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கிரைம் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி தான் போகுது. பட் இருந்தாலுமே ஒரு சில இடங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆக்டிவிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சீரிஸோட எல்லா கேரக்டருமே ஒரு நல்ல கொடுக்குறாங்க. மெயினா ஹீரோ அதுக்கப்புறம் வில்லன் இந்த 2 கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாலாம் இருக்காது. ஈக்குவலா தான் இந்த சீரிஸ்ல வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. தென் அந்த 2 கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலா மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த டென்ஷன் பில்டிங்கோட சீரிஸை பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த பக்கம் டெக்னிக்கல் சைடு பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே ஒரு நல்ல கிரைம் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதோட சீரிஸ்ல நீங்க எதிர்பார்க்க மாதிரியான தரமான சம்பவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எபிசோட்ல வச்சிருக்காங்க. ஓவரலா பார்க்கும்போது ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல கிரைம் ட்ராமா தான் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. ஃபைனலான மூவிஸ் அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.